ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக்கிங் கிளாத் ஃப்ளவரில் வந்து இந்த மாதிரி சென்டரில் எப்படி சீக்வன்ஸ், இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸோ லீவ் சீக்வன்ஸோ ஜமிக்கியோ இந்த மாதிரி பீட்ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மெட்டல் ஒயர் வந்து ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்க் த்ரெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து அதோட சைஸுக்கு நான் இந்த மாதிரி மெட்டல் ஒயரை ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப் எடுக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நான் வீடியோஸ்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ஏற்கனவே. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சில்க் த்ரெட்டை வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்து அந்த த்ரெட்டை வந்து நல்லா வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ ரொட்டேட் பண்ண அப்படின்னா கீழே நமக்கு நல்லா வந்து நாட் மாதிரி வந்து அந்த மெட்டல் ஒயர் நல்லா சுருங்கிடும். ஓகேங்களா? இப்போ அழுங்காமல் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்து அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிற அந்த கம்பியை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கிங் கிளாத்து. ஸோ இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் கலர் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லை உங்கள்கிட்ட சிங்கிள் கலர் இருந்தால் நீங்கள் அதுலேயும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லோ அண்ட் க்ரீனு வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தை நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து நமக்கு வந்து அந்த கிளாத் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருவிரலும் ரெண்டாவது விரலும் நல்லா வந்து பிடிச்சிட்டு அந்த கிளாத்தை நல்லா விரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ விரிச்சிட்டு சென்டரில் அந்த மாதிரி கீழால் வந்து அந்த கம்பி இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு நம்ம சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீஃப் சீக்வன்ஸு ஃப்ளவர் சீக்வன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஸ்மால் சைஸ் இருக்கும். ஸோ அதை வந்து சென்டரில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக வெளியே இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து எடுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக எல்லாம் அலைன் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி வந்து ரைட் சைடு கை இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ அந்த கையில் நல்லா வந்து பெருவிரலும் அந்த ரெண்டாவது விரலும் வச்சு அந்த கம்பியை நல்லா வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிளாத் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு அப்படியே அந்த மெட்டல் ஒயர் தூக்கிட்டு வராது. அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நல்லா அமுத்தி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அமுத்தி பிடிச்சிட்டு அந்த கிளாத்தை நல்லா ஃபுல்லாக கீழே வரைக்கும் நல்லா இழுத்துட்டு அந்த கம்பியை வந்து லைட்டாக கார்னரில் இந்த மாதிரி 2 விரலில் பிடிச்சிக்குங்க. ஸோ பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டோம் அப்படின்னா எல்லா ஜமிக்கியும் வந்து கீழே வந்துடும் சென்டரில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போன மாதிரி தான் ரொட்டேட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு கிளாத்து என்ன கலர் இருக்கோ அந்த கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து நார்மல் த்ரெட்டே எடுத்துக்கோங்க. ஸோ நார்மல் த்ரெட் எடுத்துகிட்டு 2-3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு பூ கட்டுற மாதிரி நாட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். இதே மாதிரி தான் வந்து நான் ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு 5 பெட்டல் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பெட்டல் 6, 7, 8 எப்படி வேணால் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பெட்டலோட கவுண்டிங் அதிகம் போது ஃப்ளவரோட சைஸு நமக்கு மாறும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான். வெரி சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்து எப்படி ஜாமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பெட்டலாக வச்சு ஃப்ளவர் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நான் வந்து அலைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ அதை வந்து கிளாத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை நான் சொல்லி கொடுக்குறேன். எப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போகிற மாதிரி தான் ஊசி எடுத்துக்கிறோம். ஊசி எடுத்துகிட்டு கீழே வந்து நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாட் போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு பெட்டலாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ சேம் அதே மாதிரி ரைட் சைடு ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஊசியை குத்தி கீழே ரிட்டர்ன் வந்து கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? சேம் இதே மாதிரி தான் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு தையலுக்கு 2 தையல் போடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் அடுத்து 2வது பெட்டல் எடுத்துக்கிறோம். ஸோ 2வது பெட்டல் எடுத்து அதுக்கு மேலே லைட்டாக தள்ளி கார்னரில் வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதையும் அதே மாதிரி தான் சேம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஊசி குத்தி எடுத்துகிட்டு ரைட் சைடு வந்து கிளாத்தில் ஊசி குத்தி கீழே ரிட்டர்ன் வந்து நான் கொண்டு போய்க்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி 2 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்டாக்கிங் கிளாத் ஃப்ளவர் நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து சேம் அதே மாதிரி தான் 3வதாக ஒரு பெட்டல் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதையே எடுத்து இந்த 2வது பெட்டலுக்கு மேலே ஓகேங்களா கார்னரில் ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு வரும்போது தான் அந்த ஃப்ளவர் நமக்கு வந்து அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தள்ளி தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அப்படி பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மெத்தட் நமக்கு. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ளவரெல்லாம் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு பார்க்குறக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் 4வது பெட்டல் அதே மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எடுத்து வச்சுட்டு சேம் அதே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு தான்ட்டு இல்லை, உங்களுக்கு வேறு என்ன ஷேப் திலகம் ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். ஹார்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஸோ 3D ஒர்க்கில் வந்து எம்போஸ்டாக காமிக்கணும், லுக்கு நல்லா வந்து ஹெவியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டிச்சஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி பெட்டில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள். ஸோ நான் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த கடைசி பெட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டாக இருக்க பெட்டில் வந்து லைட்டாக தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து உள்ளே வச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவர் நமக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கடுக்காக இருக்குது. ஓகேங்களா? எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ சேம் அதே மாதிரி தான் ஊசி ரைட் சைடு எடுத்து குத்தி லெஃப்ட் சைடு வந்து கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் வந்து எல்லா பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த பெட்டல் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து தூக்கிட்டு ஷேக் ஆகுது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பெட்டலுக்கு மேலே அந்த கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 2 பெட்டலை சேர்த்து இந்த கார்னர் சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது பாருங்கள் எப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா அந்த ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் அந்த ஃப்ளவர். ஓகேங்களா? அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது. ஓகேங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது கிளாத் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்போஸ் வேண்டாம் அப்படின்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மெத்தேட் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? நான் பண்ணுறதை பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி எல்லா பெட்டலையுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜமிக்கியோ கொடுக்கலாம், இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸோ இல்லை பீட்ஸோ எது வேணாலும் கொடுத்து நம்ம வந்து டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளவர் பீட்ஸு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண தெரியாது. ஓகேங்களா? நான் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ஸோ அது மேலே பார்த்தீங்கன்னா 8 mm பிங்க் கலரு பீடு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அது லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுகர் பீடு எடுத்துகிட்டு ஸோ இப்போ இந்த சுகர் பீடை விட்டுட்டு ரிட்டன் வந்து அந்த 8 mm பீடுக்குள்ளே ஒயிட் கலர் ஃப்ளவர் பீடுக்குள்ளே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் வந்து நான் கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து நாட் போட போகிறோம். எப்பவும் போன மாதிரி தான் பேக் சைடு திருப்பிக்கிறோம். பேக் சைடு திருப்பி 2-3 தையல் போட்டுக்கிறோம். ஸோ 2-3 தையல் போட்டுட்டு நாட் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் ஒர்க் பண்ணுறத பாருங்கள் எப்படின்னு உங்களுக்கு புரியும். ஸோ இதே போதுனாலும் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு நம்ம நாட் போடும்போது கிளாத் எக்ஸஸாக இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எந்த அளவுக்கு அந்த ஊசியோட கார்னர் வரைக்கும் அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஊசியை மட்டும் வெளியே எடுத்துருங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம எப்போ போல் முடிச்சு போடும் பார்த்திங்களா? ஸோ இந்த மாதிரி அதே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா அந்த முடிச்சு வந்து 4-5 முடிச்சு போட்டுட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.